Hi, hello everyone. This is Staff IAS Academy. நாம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சோ அந்த திட்டம் நம்ம ஏற்கனவே தினம் ஒரு திட்டம்ல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு கரண்டா இன்னைக்கு இப்ப என்ன நடந்துருக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகளிர் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைய இருக்கிற அந்த மகளிர் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மாதம் அப்படிங்கிறத அந்த திட்டம் அது வழியாக போட்டுட்டு இருந்தாங்க ஜனவரி மந்த் வரைக்கும். அப்படி இன்னைக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாதத்துக்கு போட வேண்டிய அந்த 1000 ரூபாயை சேர்த்து 3000ஆகவும் அதனுடன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000ம் சேர்த்து டோட்டலாக 5000 ரூபாய் 1.31 கோடி மகளிருக்கு போயிருக்கு. மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் விடுவிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6550 கோடி விடுவிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கரண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு சிறப்பாக. ஸோ கலைஞர் மகளிர் தொகை எப்போ ஆரம்பித்தது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஓகேவா. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா திட்டம் எப்போ உதயமானுச்சுன்னா செப்டம்பர் 15, 2023 அன்னைக்கு சுமார் 1.6 கோடி ஓகேவா பயனாளிகளுடன் தொடங்கப்பட்டது. 1.06 கோடி பயனாளிகளுடன் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது மகளிருக்காகவே பிரத்யேகமாக ஒரு குடும்ப தலைவி ஏழை எளிய மகளிர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து டிசம்பர் 2025 பார்த்திங்கன்னா திட்ட விரிவாக்கம் பண்ணாங்க. அதில் ஒரு 17 லட்சம் பேர் பயனாளிகளை சேர்த்துக்கிட்டாங்க ஓகேவா. சில பேர் இதில் விடுவிப்பாயிருந்தாங்க, சில பேரை 17 லட்சமாக திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க சரியா. இப்போ வரைக்கும் மொத்தமாக அப்போ அதோட பயனாளிகள் எண்ணிக்கை எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.31 கோடி. ஸோ இன்றைக்கி 1.31 கோடி மகளிர்களுக்கு தான் அந்த தொகை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா. அதுக்கடுத்து பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க முதல்லேருந்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 24 அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 7000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க ஓகேவா. அடுத்து 2024 to 25 பட்ஜெட் 13720 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2025 26 வரைக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13807 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ 2023 to 24 7000, 2024 to 25 13720, 2025 26 பார்த்தீங்கன்னா 13807. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30838 கோடி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்ராக்சிமேட்லினா கரெக்டாகவே இவ்வளோ பேருக்கு போயிருக்கு. 2023 செப்டம்பர் 15 அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திலிருந்து அடுத்து 2024 25 அதுக்கப்புறம் 26 இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30838 கோடி அந்த மகளிர்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா. இதில் அடுத்த இதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரூபாய் 5000 சிறப்பு தொகை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஸ்பெஷலாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னா ஜனவரி வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் அந்த தகுதியுடைய மகளிர் அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது எல்லாத்துக்குமான 3000 ரூபாயை எடுத்துக்கிட்டு அதனுடன் இப்போ கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு தொகையாக அது ஒரு 2000 ரூபாய் சேர்ந்து மொத்தம் 5000 ரூபாய் அந்த வங்கி கணக்குக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்று 1.31 கோடி பயனாளிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இது அப்போ மொத்தம் இது அமௌண்ட் இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 6550 கோடி விடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா. இந்த திட்டம் செப்டம்பர் 15, 2023 நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காஞ்சிபுரத்தில் முதலாக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். மகளிருக்காகவே பிரத்யேகமாக சிறப்பாக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னும் நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய ஆட்சி திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மாதாந்திர
உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வரைக்கும் கணக்கு பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க ஆட்சிக்கு அடுத்த 5 ஆண்டு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் வந்து மாதம் பார்த்திங்கன்னா 2000 ரூபாயாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் 2.0 2வது தடவை ஆட்சிக்கு வந்தால் அது 2000 மாதம் கொடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த திட்டத்தினால் பயன்பெறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மகளிர்கள் என்னென்ன ஒரு அந்த தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அது மூலிமா என்னென்ன அவங்க தகுதி இருக்கணும் அப்படின்னா, குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். 2.5 லட்சம் எப்போதுமே நம்ம ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2.5 லட்சமாக இருக்க வேண்டும் அல்லது 3 லட்சமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி இருக்கும். நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டம் வரப்போ அவங்களுடைய ஆண்டு வருமானம் பொதுவாக வைத்திருப்பது வந்து 2.5 இல்லைன்னா வந்து 3 லட்சம் குறைவாக, மெயினாக நிறையா இருக்கிறது 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அப்புறம் நஞ்சை நிலம் 5 ஏக்கருக்கு மிகாமலும் புஞ்சை நிலம் 10 ஏக்கருக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். சரியா? புஞ்சை நிலம்னு சொல்லுவோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நஞ்சை நிலம் 5 ஏக்கர் வந்து மிகாமலும் புஞ்சை நிலம் 10 ஏக்கருக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் மின் நுகர்வு ஆண்டுக்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக இருக்க வேணும். சரியா? இப்போ அந்த மின் உற்பத்தி அந்த யூனிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிற்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரேனம் பார்த்திங்கன்னா 3600 யூனிட்ஸ் வந்துட்டு அதை விடவும் கம்மியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மின் நுகர்வு இருக்க வேண்டும். இது வந்து ஒரு தகுதிகள். அதுவும் இல்லாமல் இதன் மூலயமா பயன்பெறக்கூடிய அந்த மகளிர்கள் என்ன வேறு தகுதி வச்சுருக்கணும் அப்படின்னா, செப்டம்பர் 15, 2002க்கு முன்னாடி பிறந்தவங்களா கண்டிப்பாக இருக்கணும். 21 வயசு வந்து நிறைவடைந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு தகுதி இருக்குது. என்னது? செப்டம்பர் 15, 2002க்கு முன்னாடி பிறந்தவங்களாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டிப்பாக 21 வயது பூர்த்தி அடைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது, ஒரு தகுதியில் இருக்குது. அப்போ வந்து இங்கே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திட்டம் வந்து ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா உதயம் வந்து செப்டம்பர் 15, 2023 சுமார் 1.6 கோடி பயனாளிகளுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அதற்கப்புறம் டிசம்பர் 2025 விரிவாக்கமாகி 17 லட்சம் பயனாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இப்போ வரைக்கும் அந்த மொத்த பயனாளிகள் இன்றைக்கி கரண்ட்டாக இப்போ நியூஸில் பிரேக்கிங் நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.31 கோடி பேருக்கு வந்து 6550 கோடி விடுவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அதுக்கும் மேலே இப்போ வந்து பட்ஜெட் அது எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க? 23 ஆண்டில் வந்து தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து அப்போ 23 to 24 பட்ஜெட்டில் 7000, அப்புறம் வந்து 13,720 24லேருந்து 25 பட்ஜெட்டில், 25 to 26 பட்ஜெட்டில் 13,807 இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 30,838 கோடி வந்து இந்த பட்ஜெட்டுங்கள்லாம் தாக்கல் பண்ணப்போ இந்த இதுக்காக மெயினாக ஒதுக்கியிருக்காங்க மொத்தமானு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த திட்டத்திற்காக. அடுத்து இப்போ 1000 ரூபாய் மாதம் தூரம் கொடுக்குறதா இந்த திட்டம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 ப்ளஸ் ஒரு கோடை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கோடைக்கான சிறப்பு தொகுப்பு, கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி அதோட சேர்த்து 5000 இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க 2.0 திராவிட மாடல் ஆட்சிக்கு வரும்போது அவங்க பார்த்திங்கன்னா 2000 ரூபா மாதம் தொகுப்பாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா மகளிருக்கு? அதுக்கப்புறம் அந்த திட்டத்திற்கான தகுதி வந்து செப்டம்பர் 15, 2002க்குள்ளே பிறந்திருக்கணும். 21 வயசு எல்லாருக்குமே பூர்த்தி ஆகிருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். நஞ்சை நிலம் 5 ஏக்கர் மிகாமல் இருக்க வேண்டும். புஞ்சை நிலம் 10 ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மின் நுகர்வு ஆண்டிற்கு 3600 யூனிட்டுகளை விட கம்மியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த திட்டத்தின் மூலயமா பார்க்குறோம். ஸோ சிறப்பாக இன்றைக்கி வந்து இந்த திட்டத்தில் இதெல்லாம்
செஞ்சதுனால புதிதாக இப்போ வந்துட்டு இது பண்ணதுனால ஏற்கனவே இந்த திட்டம் பார்த்துருந்தாலும் இப்போ புதுசாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம், கரண்ட்டில் இருக்கிறத கரண்ட்டான திட்டத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த திட்டம் பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ.